2021 ரிலீஸ் ஆன டில் டெத். மெகன் ஃபாக்ஸ் அவர்கள் நடித்த இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர். இந்த படத்தோட ஆரம்ப கட்டத்தில் ஒரு கப்புள் தன்னோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஆள் அரவமற்ற ஒரு தனித்தீவில். ஃபுல்லாக பனி, சென்டரில் ஒரு வீடு. ஏன் இதை அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டால், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒய்ஃபோட கழுத்தில் ஒரு செயினை மாட்டுறார். அது வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. காலையில் எழுந்துச்சு பார்த்தா அவங்களுக்கு கையில் ஒரு விலங்கு மாட்டப்பட்டிருக்கு. கணவர் அருகில் இருக்கார். என்னன்னு கேட்டால் அந்த கணவர் பதில் சொல்லலை. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு இறந்துடுறார். சரி, இப்போ கையில் மாட்டப்பட்டிருக்க விலங்கை கலட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியில் அந்த விலங்கை சுட்டா அதில் தோட்டா இல்லை. என்னன்னு பார்த்தா அதில் இருந்தது ஒரே ஒரு குண்டு. அதுலேயும் அவர் இறந்துட்டார். சரின்னு கஷ்டப்பட்டு அவரை தரதரன்னு இழுத்துட்டு போய் கீழே இருக்கிற காரில் தப்பிக்கலாம் அப்படின்னா காரில் எல்லாம் ஆன் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் ஓடலை. என்னன்னு பார்த்தா இருக்கிற எல்லா பெட்ரோலையுமே அதில் காலி பண்ணியிருக்காரு. இதுவும் யாரோட வேலை? தன்னோட ஹஸ்பண்டோட வேலை தான் அப்படின்றது புரியுது. ஆனால் ஏன் என்ற குழப்பம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவரோட காதலன் வர்றாரு. காதலன் நீ தானே கூப்பிட்டா, அதனால தான் வந்தேன் அப்படின்றாரு. அப்புறமா தான் புரியுது ஒய்ஃபுக்கு, ஸோ இது எல்லாமே ட்ராப் அப்படின்றது. சரி, காதலன் தன்னை காப்பாற்றுவாருன்னு அப்படின்னு பார்த்தா பின்னாடியே 2 பேர் வர்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் அனுப்பின ஆளுங்க. எதுக்குன்னு பார்த்தா இந்த காதலனை கொண்டுடுறாங்க. சரி, கொண்டுட்டாங்க, இவங்களால நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு. அங்கே ஒரு டைமண்ட் இருக்கிறதாவும் அந்த டைமண்டை தேடணும் அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அவங்க இருவருக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. சரி, நான் அந்த டைமண்ட் எடுக்கலாம் அப்படின்னா அது ஒரு சேஃப் நடைஞ்சது, அதாவது செக்யூரிட்டி அதிகபட்சம் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ்ஸு பின் நம்பர் வேணும். சரி, 2ஐயும் எப்படியோ கிடச்சாச்சு. எடுத்து பார்த்தா அதில் ஒரு கத்தி. அந்த கத்தியில் நீங்கள் தேடின டைமண்ட் என்னோட ஒய்ஃப் கழுத்தில் தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த கத்தியில் எழுதியிருக்கு. இவங்க அதை கட் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் கட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் புரியுது, கட் பண்ணால் எடுக்க முடியாது, கழுத்தை கட் பண்ணால் தான் எடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் அந்த இடத்துல இருந்தும் எப்படி அந்த கதாநாயகி தப்பிச்சாங்க, மேகன் ஃபாக்ஸ் அவர்கள் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது தான் டில் டெத்தோட மொத்த கதை. இந்த படம் ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர். 4-5 ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. யாராலையும் யூகிக்க முடியாது. ஸ்க்ரீன் பிளே அழகாக இருக்கும். இதில் நடிச்சிருக்கவங்களோட நடிப்பும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஓடிடியில் இப்போயும் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரீமில். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மற்றொரு நல்ல படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என் பேர் சரவணன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.